இன்றைக்கான வீடியோ நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். நம்ம சேனலில் அடுத்தடுத்து ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள், அதே நேரத்தில் டேஸ்ட்டுக்கும் எந்த விதமான குறைச்சலும் இல்லாத ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்கோம். இந்த ரெசிபிஸ்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் தானே, என்ன இந்த ஃபுட்டு தானே, இந்த ரெசிபி எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி நினைப்பீங்க. பட் பிகினராக இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நானும் பிகினர்லேருந்து வந்தனால தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் அதுலேருந்து எந்த தப்பை நான் வந்து கரெக்ட் பண்ணேன். சப்போஸ் நம்ம உப்பு கூட போட்டுட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நானுமே பண்ணி அதுலேருந்து தான் நானுமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் மெயினாக இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தான். யூஸ்வல் மஷ்ரூம் பிரியாணி தான். இதில் எந்த விதமான ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரியலி சூப்பராக வரும். எந்த விதமான டிஃபிகல்ட் ப்ராசஸும் கிடையாது. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தாலும் இதை ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 1 ஸ்பூன் கீனா 1 ஸ்பூன் ஆயில், இதான் ரேஷியோ. ஓகேவா? இதை நீங்கள் விட்டுட்டு இதில் வந்து ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், இந்த மாதிரியான ஸ்பைசஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ்னு கல்ல கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2னா டொமேட்டோ 1, வெங்காயம் 3னா டொமேட்டோ 2, இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃபைன் சாப்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அள்ளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அது எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கர்டு அண்ட் டொமேட்டோ, இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸுமே போட்டு இப்போ நல்லா இது எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பை சைட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, மஷ்ரூமை வந்து 4ஆவோ இல்லை 2ஆவோ சாப் பண்ணி அதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. சைட் பை சைட் நீங்கள் இந்த குக்கரை ரெடி பண்ணிங்கன்னா இது 10 மினிட்ஸ் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சைடில் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி வேக போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி, இதுதான் இதுக்கான ரேஷியோ. இது கூட நீங்கள் 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு உப்பு வந்து கூட இருக்கிற மாதிரி தெரியணும். அப்போனா தான் இது வெந்து வரும்போது அந்த ரைஸ்லையும் அந்த உப்பு எல்லாமே இறங்கி டேஸ்ட்டாக வரும். அப்போனா தான் அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லை கரெக்டாக இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கையில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டு உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் விட்டுருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. நல்லா விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்து மெதுவாக கிளறினா தான் பிரியாணி உடையாமல் வரும். நீங்கள் அடியிலேருந்து எடுத்தோடனே கிளறினீங்கன்னா பிரியாணி வந்து ரைஸ் வந்து உடஞ்சிரும். பிரியாணியோட ஸ்பெஷலே வந்து அது உதிரியாக நல்லா உடையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் பிரியாணியும் போட்டு தொட்டுக்க காலிஃப்ளவர் இது வச்சு கூடவே ஆனியன் ரைத்தா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.